பெரம்பலூர் மாவட்டத்தில் எலும்பலூர் கிராமத்தில் 75 மீட்டர் உயரமுள்ள பிரம்மரிஷி மலை 2006ஆம் ஆண்டு முதல் சுமார் 3 ஏக்கர் பரப்பரப்பில் 25 மீட்டர் உயரம் வரை வெட்டியெடுக்கப்பட்டு காணாமல் போய்விட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் அறநரை கிராமத்தில் 90 மீட்டர் உயரமுள்ள கோனாரிபாளையம் மலை 2004ஆம் ஆண்டு முதல் சுமார் 8 ஏக்கர் பரப்பரப்பில் வெட்டியெடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. பெரம்பலூர் மாவட்டத்தில் செங்குணம் கிராமத்தில் 25 மீட்டர் உயரமுள்ள செங்குணம் மலை 2026ஆம் ஆண்டு முதல் சுமார் 7 ஏக்கர் பரப்பில் 20 மீட்டர் வெட்டியெடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. மதுரை மாவட்டம் கீழவளவு கிராமத்தில் 25 ஏக்கர் பரப்பில் 50 மீட்டர் உயரத்தில் ஒரு சர்க்கரை பெரு மலை இருந்திருக்கு. ஆனால் 2003க்கு அப்புறம் அந்த மலையில் 7.5 ஏக்கர் காணாமல் போயிடுச்சு. மதுரை மாவட்டத்தில் கொண்டையம்பட்டி கிராமத்தில் 35 மீட்டர் உயரமுள்ள குன்று 2021க்கு பிறகு சுமார் 5 ஏக்கர் பரப்பு வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் பேட்டை கிராமத்தில் 10 மீட்டர் உயரமுள்ள குன்று 2024ஆம் ஆண்டு முதல் சுமார் 2 ஏக்கர் பரப்பு வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. ராணிப்பேட்டை அனந்தலை கிராமத்தில் 16.16 ஹெக்டேர் பரப்பளவில் 70 மீட்டர் உயரத்தில் அனந்தலை மலைன்னு ஒன்று வந்திருக்கு. ஆனால் 1998க்கு அப்புறம் இந்த மலையை காணாமல் போயிடுச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முத்தூர் கிராமத்தில் 4 ஏக்கர் பரப்பளவில் 6 மீட்டர் உயரத்தில் குன்று ஒன்று இருந்திருக்கு. ஆனால் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முத்தூர் கிராமத்தில் 3 ஏக்கர் பரப்பளவில் 10 மீட்டர் உயரத்தில் குன்று ஒன்று இருந்திருக்கு. ஆனால் 2022ஆம் ஆண்டு முதல் இந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. தென்காசி மாவட்டத்தில் அரியநாயகபுரம் கிராமத்தில் 7.5 ஏக்கர் பரப்பளவில் 50 மீட்டர் உயரத்தில் கோணமலை இருந்திருக்கு. ஆனால் 99க்கு அப்புறம் இந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. இப்போ நான் சொன்னது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி பல குன்றுகள் காணாமல் போய்விட்டன தமிழ்நாட்டில்.